கர்த்தருடைய பரிசுநாமத்து மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு, இந்த இயர் எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்ம இந்த சத்தியம் அநேக இடத்துல கேட்டிருப்போம், பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்போமே. உபாகமம் எழுதின புஸ்தகம் 28:7 வசனத்தை பாருங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம், எந்த காரியமா இருந்தாலும், அது உங்க பக்கம் நியாயம் இருந்தும் உங்களுக்கு முன்னால் எழும்பி நிற்பாங்க அநியாயமா. அது 7 வழியாய் அவங்க புறப்பட்டு போவாங்க. அவங்கள முறிய அடிக்கப்படிப்படி ஒப்பு கொடுப்பார். அவங்க ஒரு வழியா இல்லை, 9 வழியா போவாங்க. இதாங்க வார்த்தை. இதை சிம்பிளா சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இதுதான் நடந்தது. 10 முறை அவங்க 13 முறை தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கடைசி தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறவன் பிள்ளைகளை கர்த்தர் சிட்சித்தார், செங்கடல் அழித்தார். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டம். இதே போல லோத்துக்கு விரோதமாக எழும்பும் போது ஆபிரகாம் போய் வேலைக்காரர்களோட போய் எல்லாம் திருப்பிட்டு வந்துட்டான். 1 சாமுவேல் 14 பாருங்க, இஸ்ரவேல் பெலிஸ்தியர் வந்து முத்திக்க போட்டாங்க. இந்த 2998 பேர்த்த ஆயுதம் இல்லை. சவுலிட்டையும் மொத்தமே 3000 பேர், 3 லட்சத்துக்கு அதிகமான பேரை எதிர்க்க நிற்கிறாங்க. இப்போ யோனத்தான் சொல்லுவோம், வா நம்ம வேலை ஆயுதத்தறிய போவோம், வான்னு சொன்னா போவோம், நில்லனா நிக்கணும்னு. அங்க வான்னு சொன்ன விதம் வேற. ஆனா கர்த்தரால் உண்டான பயங்கரம் யோனத்தானுக்கு கூட போகும்போது தேவன் செயல்பட்டார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது. அவங்க அப்படியே ஓடி போனாங்க. கர்த்தரால் உண்டான அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. பூமி எதிர்ச்சிருக்கு, எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல கை கொலை காப்பாங்க. அது யோசபாத்துக்க ராஜ்யத்தில் அப்படிதான். அவன் கர்த்தர்ட்ட வந்து பாடி துதிக்க தொடங்கின உடனே தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நம்ம சும்மா இருந்தா போதும், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவங்க ஒரு வழியாய் போவாங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக தேவனால் உண்டான பயங்கரம் உங்கள் சத்துருக்களை பிடிக்கும். அவங்க தெரித்து ஓடுவார்கள். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை. எங்களுக்காக தேவனால் உண்டான பயங்கரத்தை கர்த்தர் கட்டளையிடுவீங்க. சத்துரு தெருத்து போவான், என் உறவுகள் செலுத்து போவோம், என்னை பகைத்தவங்க ஓடி போவாங்க. நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க தேவன் கிருபை கொடுத்து நன்மைச்சவனால பிதாவே. ஆமென்.